Good morning, students. Listen here. Next topic, writing an algorithm. ஒரு அல்காரிதத்தை எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இந்த அல்காரிதம் ஆர் ஜெனரிக் அண்ட் நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் அலோன். இட் கேன் பி யூஸ்ட் இன் வேரியஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது. அது வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டுமே, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்காக எழுதப்படுறது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். வேரியஸ் ரியல் டைம் நிகழ்வுலக பயன்பாட்டில் என்ன பண்ணுறோம், நிறைய ஆக்டிவிட்டீஸு அதனுடைய செயல்பாட்டிற்கு நிறையாவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது நோவிங்லி ஆர் அன்னோவிங்லி வி பர்ஃபார்ம் மெனி அல்காரிதம் இன் அவர் டெய்லி லைஃப் சச்சஸ் பேக்கிங் புக்ஸ் இன் ஸ்கூல் பேக், finding shortest path to search place, scheduling day-to-day activities. ஓகேவா, the preparation for examination etc. அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய அல்காரிதத்தை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உன்னுடைய ஸ்கூல் பேக்கில் புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், அது அசெண்டிங் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு இடத்த நோக்கி போகிறோம், அதாவது ஃபைண்டிங் ஷார்ட்டஸ்ட் பார்த்து டு சர்ச் எ பிளேஸ். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது அந்த இடத்த அடைவதற்கான குறைவான நேரத்தில் அந்த இடத்த கிலோமீட்டர் வந்து கம்மியாக இருக்கிற பாதையை வந்து சூஸ் பண்ணுறது. அதே மாதிரி நிறைய நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் அதுவும் ஒரு என்ன அல்காரிதம் தான். நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம வந்து பேப்பரில் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். ஓகேவா, இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாமே நாம் ஒரு அல்காரிதம், ஒரு ப்ராசஸ், ஒரு நெறிமுறை இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். as we know that all programming language basic code construct like condition and iteration can be used to write an algorithm. ஆனால் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், பேசிக் கோட் கன்ஸ்ட்ரக்ட் கண்டிஷன், அதாவது நிபந்தனைகளை கொடுக்குறோம். அடுத்தது ஐட்ரேஷன் மீன்ஸ் ரெக்கர்ஷன் நம்ம ரெக்கர்ஸ்லி யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்லாம் வந்து ஃபைண்டிங் அது ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சோம். ஓகேவா, ஃபேக்டோரியல் அது வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராமிங்க்கு ஒரு அல்காரிதத்தை ரைட் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு த டைப்பிக்கல் அல்காரிதம் பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதாவது நம்ம இன்புட் என்ன இன்புட்டோ அந்த இன்புட் கொடுப்போம். அதுக்கப்புறம் அது வந்து நான் ப்ராசஸ் உட்படுத்தி அதாக ப்ராசஸ் ஆகி அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே கொடுக்கும். டைப்பிக்கல் அல்காரிதம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, consider the example of coffee preparation. To make coffee, we need to have the following ingredients. ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதே, நம்ம வீட்டில் ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவை. ஓகேவா, அதுவே ஒரு அல்காரிதம் தான். ஓகேவா, வாட்ரு, மில்க்கு, காஃபி பவுடர் அண்டு சுகர், இதெல்லாம் வந்து ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. தீஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் இன்புட் ஆஃப் அல்காரிதம். இதெல்லாம் வந்து இன்புட்டு. இதெல்லாம் நம்ம ஒரு அல்காரிதம், இது வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு அல்காரிதம். இதெல்லாம் இந்த நம்ம தேவைப்படக்கூடிய வாட்ரு, மில்க்கு, காஃபி பவுடர், சுகர், இதெல்லாம் இன்புட். ஓகேவா, இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கப் ஆஃப் காஃபி இஸ் கால்ட் என்னன்னு சொல்லுவோம், ப்ராசஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்க போகுது, திஸ் ப்ராசஸ் இஸ் காஃபி, ஒரு சூடான ஒரு காஃபி கிடைக்கும். ஓகேவா, இதுக்கான த ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் காஃபி, இதுக்கு ஒரு அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. டேக் த பவுல் வித் காஃபி பவுடர், பாயில், நம்ம ஒரு பவுல் எடுத்துப்போம், அதில் காஃபி பவுட்ரு போட்டுப்போம். ஓகேவா, பாயில் த வாட்டர் அண்டு போர் இன்டு த பவுல். இது உங்களுக்கு தெரியும். அதில் பாயில் அந்த தண்ணியை வந்து நம்ம பாயில் பண்ணுவோம். அடுத்தது ஃபில்டர், அதை வந்து என்ன பண்ணுவோம், அதில் போட்டு ஃபில்டர் பண்ணுவோம். அடுத்து பாயில் மில்க்கு, பாலை வந்து சூட் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு சும்மா நார்மலாக நம்ம ஒரு காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுவே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது செய்கிறது தான் என்ன ரியல் லைஃப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ் சுகர் அண்டு ஃபில்டர் காஃபி அலாங் வித் பாயில்டு மில்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர் த காஃபி இன்டு த கப் டு சர்வ். என்ன பண்ணுவோம், காஃபி இதெல்லாம் பாயில் பண்ணி இது பண்ணி கப்பில் நம்ம காஃபி, ஒரு சூடான ஒரு காஃபியை வந்து சர்வ் பண்ணுவோம் கப்பில் ஊற்றி. ஓகேவா, இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு அல்காரிதம், ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் காஃபி.
algorithm. Next, ஒரு ப்ராப்ளம், டிசைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் த கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். அதாவது ஒரு எண்ணினுடைய வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம், கெட் த இன்புட் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை எடுத்துக்கிறோம், அதில் இன்புட் கொடுக்க போகிறோம் ஏதாவது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா கால்குலேட் த ஸ்கொயர் பை த மல்டிப்ளையிங் த இன்புட் வேல்யூ தட் இஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இப்போ நான் எக்ஸில் வந்து 5ன்னு கொடுத்தேன்னா 5 × 5 25. த டிஸ்பிளே த ரிசல்ட் ஸ்கொயர். ஓகேவா. 5th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அடுத்தது இன்புட் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். 3rd ஸ்டெப்பில் 4th இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கோம். 5th ஒன்னில் ஸ்டாப். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் க்ரியேட் பண்ணுறதை என்னன்னு சொல்கிறோம், அல்காரிதம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அல்காரிதம் அண்டு ப்ரோக்ராம். அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அல்காரிதம் ஹெல்ப் டு சால்வ் எ கிவன் ப்ராப்ளம் லாஜிக்கலி அண்ட் இட் கேன் பி கான்ட்ராஸ்ட் வித் த ப்ரோக்ராம். அல்காரிதம் வந்து ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு கால்குலேஷனுக்கு தீர்ப்பதற்காக நாம் லாஜிக்கலி தர்க்க ரீதியாக நாம் என்ன பண்ணுவோம், அதை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது. இது எதிலிருந்து வேறுபட்டது, ப்ரோக்ராம்லேருந்து வேறுபட்டதாக இருக்கும். அல்காரிதம் வந்து ப்ரோக்ராம் கிடையாது, அதுக்கான ஒரு லே அவுட்டு தான், ஒரு கால்குலேஷனுக்கான ஒரு லே அவுட் மாதிரி. ஓகேவா. அதான் நாமளாக பொதுவாக க்ரியேட் பண்ணுறது. இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணலாம். இந்த கால்குலேஷன் ஸ்டெப் பை 1 பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸில், ஃபைண்ட் அந்த ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகேவா. அடுத்து ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அல்காரிதம் இன் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான அந்த அல்காரிதத்தை வெளிப்படுத்துறது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், பைத்தான் லாங்குவேஜாக இருக்கலாம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய அல்காரிதத்தை வெளிப்படுத்துகிறதா என்னென்னு சொல்லுவோம், ப்ரோக்ராம். அதோடைய சின்டாக்ஸை வெளிப்படுத்தும், அதுதான் என்னென்னா ப்ரோக்ராம். அந்த கோடிங், இப்போ சின்னா சிக்குள்ளே கோடிங்ஸை கரெக்டாக எழுதணும், C++னா C++க்குள்ளே கோடிங்ஸை, அந்த ப்ரோக்ராமிங் கோடிங்கை கரெக்டாக எழுதணும், அதுதான் ப்ரோக்ராம். ஓகேவா. இது வந்து அல்காரிதங்கிறது இது இந்த C++ கோடிங் மாதிரியே க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக என்ன கால்குலேஷன், பொதுவாக 2 நம்பரை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பரை ஆட் பண்ணுறோன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமனாக எழுதிடலாம். ஆனால் C++ல் வேறு மாதிரி எழுதணும், ஜாவாவில் வேறு மாதிரி எழுதுகிறோம், பைத்தான் லாங்குவேஜில் வேறு மாதிரி எழுதணும், C லாங்குவேஜில் வேறு மாதிரி. அந்த கோடிங்ஸ் மெத்தடு மட்டும்தான், அந்த வழிமுறை அது அப்படியே தான் கொஞ்சம் மாறும் முடிஞ்சு, அதோடைய கால்குலேஷன் மெத்தட் வந்து என்ன இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், அல்காரிதம் கேன் பி கேரக்டரைஸ்ட் பேஸ்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் அண்டு டிசைன் டெக்னிக். அல்காரிதம் அப்படிங்கிறது அதாவது நம்ம அதனுடைய செயல்திறன், அதனுடைய முறை மற்றும் வடிவமைப்பு முறையை வைத்து அல்காரிதத்தை என்ன பண்ணலாம், வகைப்படுத்தலாம். இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட், அதனுடைய செயல்திறனுடைய வகை, மெத்தடு முறை. அடுத்தது டிசைன் டெக்னிக்கு, அதாவது வடிவமைப்பு நுட்பம். இதை வைத்து அல்காரிதத்தை என்ன பண்ணிக்கலாம், வகைப்படுத்த முடியும். அல்காரிதம் கேன் பி கேரக்டரைஸ்டு பேஸ்ட் ஆன் த எதை வச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் அண்டு டிசைன் டெக்னிக். ஓகேவா. அதுவே ப்ரோக்ராம் பாரு, அல்காரிதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை ஸ்ட்ரக்சர் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். இந்த அல்காரிதம் எதை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட், அதில் வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதை செயல்திறனை, அதாவது பை ஸ்ட்ரக்சர் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸ்ட்ரக்சர் நம்ம லாங்குவேஜில் வந்து 2 டைப்ஸாக நாம் பார்த்துருக்கோம் பேசிக்லேயே. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் 2 டைப்ஸாக டிவைட் பண்ணிடுவோம். ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் லாங்குவேஜ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஓகேவா. அதில் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுவோம், அதுதான் வந்து ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் அல்காரிதம் ரைட்டிங் பட் சம் கைட்லைன்ஸ் சுட் பி ஃபாலோடு. இதில் வந்து எந்த ஒரு விதிமுறையும் அல்காரிதத்தில் பின்பற்றி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்பெசிஃபிக் அல்காரிதத்தை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் ப்ரோக்ராமில் என்னென்னா, ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் ஃபார் த செலக்டட் லாங்குவேஜ் வித் ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ். அதாவது
பர்டிகுலர் என்ன லாங்குவேஜுக்காக நாம் ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜோடைய சின்டாக்ஸு கட்டாயமாக இருக்கணும். சி லாங்குவேஜோடைய கோடிங்ஸு எப்படி சின்டாக்ஸ் இருக்கோ அதனுடைய தொடரியல் அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதணும். அது வந்து நம்ம C++க்குள்ள கோடிங்கை சி லாங்குவேஜுக்கு எழுத முடியாது. ஓகேவா? அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சி லாங்குவேஜில் வந்து நம்ம இன்புட்டு ஸ்டேட்மெண்ட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு டிஃபர் ஆகும். அதே மாதிரி C++க்கும் சி லாங்குவேஜுக்கும் இப்போ அதில் வந்து C++ல் பார்த்திங்கன்னா சி இன் சி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். சி லாங்குவேஜில் வந்து பிரிண்ட் அப் ஸ்கேன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அதுக்கு வந்து டிஃபர் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா கோடிங்ஸை எழுத முடியும். ஆனால் இதில் வந்து அல்காரிதத்தில் அது மாதிரி பேஸ் பண்ணி எழுதணும்னா அந்த எந்த சம் ரூல்ஸ் நோ ரூல்ஸ், எந்த ஸ்பெசிஃபிக் ரூல்ஸு எதையுமே இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் அல்காரிதம் ரைட்டிங், பட் இஸ் சம் கைட்லைன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் ரிசம்பிள் ஏ சூடோ கோட் விச் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் எனி லாங்குவேஜ். அல்காரிதத்தை பார்த்தீங்கன்னா சூடோ கோட், அதாவது சூடோ கோட் மீன்ஸ் போலி குறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். சூடோ கோடுனா போலி குறிமுறை, அதாவது அந்த நம்ம ப்ரோக்ராம் கிடையாது, ப்ரோக்ராம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கோடிங்ஸ். இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்குடைய லேஅவுட் இருக்கு இல்லையா, அந்த லேஅவுட் வந்து பில்டிங் கிடையாது, அதற்கான ஒரு ப்ரீ பிளான் தான். ஓகேவா? அதுதான் ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னென்ன, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய அந்த ஸ்பெசிஃபிக் கோடு அதில் கட்டாயமாக நாம் அதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அல்காரிதம் அனாலிசிஸ். ஒரு அல்காரிதத்தை அனாலிசிஸ் மீன் பகுப்பாய்வு எப்படி செய்கிறது. வாட் இஸ் மீன் அல்காரிதம் அனாலிசிஸ்? அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் த time and space complexity of an algorithm for varying input size is called algorithm analysis. இப்போ ஒரு அல்காரிதம், ஒரு பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு எப்படி நம்ம அதை சூஸ் பண்ணலான்னா, டைம் எப்படி எடுத்துக்குது, ஒரு சிக்கலை நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ஒரு அல்காரிதத்தை எழுதுகிறோம், அந்த அல்காரிதத்து மூலம் நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி நாம் ஒரு அவுட்புட்டை நாம் கெட் பண்ணுறோம். அப்போ அந்த அவுட்புட்டுக்கு நம்ம கெட் பண்ணுறப்ப அதோடைய டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது டைம் அப்படிங்கிறது நேரம் மற்றும் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இடம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான நேரம் மற்றும் இட சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைம் அதாவது குறைவான நேரத்தில் அதிகமான வேலையை நாம் கம்ப்யூட்டர்கிட்டேருந்து வாங்கிக்கணும். இப்போ நம்ம எனி அப்ளிகேஷன்ஸை வந்து நாம் க்ரியேட் பண்ணாலும் சரி, அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கணும். நம்ம மெமரிஸ் இப்போ நம்மளோடைய இப்போ ஃபோன்லேயே என்ன பண்ணுறோம், ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கணும், குறைவான நேரத்தில் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுறீங்க, வீடியோ பாடம் நடத்தி அனுப்புகிறப்ப என்ன வீடியோ வந்து கம்மியாக இருக்குது, அதோடைய கெப்பாசிட்டி இருக்கணும், அதோடைய கேபி வந்து அல்லது ஜிபி வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி டைம் வந்து சீக்கிரமாக என்ன பண்ணணும், லோட் ஆகி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி தான் அல்காரிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நம்ம மதிப்பிடுறோம் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் ஃபார் வேரிங் இன்புட். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அந்த இன்புட்டினுடைய அளவை வைத்து அல்காரிதத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பகுப்பாய்வு செய்ய முடியும். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இதை நோட் திஸ். Analysis of algorithm performance evaluation can be divided in 2 different bases. The analysis வந்து divided in 2 different bases divide பண்ணலாம். ஒன்று priori estimate and posteriori estimate. Priori estimate and posteriori estimate testing அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது priori estimate அப்படின்னா என்னன்னா, this is the theoretical performance analysis of an algorithm. இது அந்த கோட்பாடு, இந்த தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸு, அது அல்காரிதத்துக்கான அந்த ஒரு தியரிட்டிக்கலுக்கான ஒரு கருத்தியல் கோட்பாட்டை இது வந்து என்ன பண்ணுது, இது எஸ்டிமேட் பண்ணுது, மதிப்பிடுது. இந்த எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் மெஷர்ட் பை அஸ்யூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இந்த ஒரு செயல்திறனுடைய அல்காரிதம் அப்படின்னு அளவிடுறது எப்படி அளவிடலாம்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அதாவது வெளிப்புற காரணி. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மீன் வெளிப்புற காரணியை வச்சு நாம் வந்து ஃபஸ்ட்டு அதை மதிப்பிடலாம். என்னென்ன வெளிப்புற காரணிகள், இப்போ ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோயேன். பொதுவாக இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு
செயல்பாட்டுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு ஃபோன்லேயே ஒரு ஆப் வேணும், உனக்கு வந்து ஈஸியாக ஏதாவது டவுன்லோட் பண்ணணும், இது உன்னுடைய இப்போ ஒரு ஃபோட்டோவே இருக்குது, அதை வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகணும், அதை வந்து நமக்கு நினைக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும். நம்ம நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம அதாவது யூசர் வந்து விரும்புகிற மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, கால்குலேஷன் நினைக்கிறாங்களோ, அந்த கால்குலேஷன் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கணும், ஆப்பு க்ரியேட் பண்ணணும். அப்போ அதோடைய காஸ்ட் என்ன, அது எத்தனை யூசர் வந்து அந்த ஆப்பை பயன்படுத்துவாங்க, எந்தெந்த பர்பஸ்க்காக அந்த ஆப்பை வந்து அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனி ஆப்பாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ அதோடைய சைஸு, அது லோட் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, இது எல்லாமே குறைஞ்ச ஜிபியில் இருக்கணும், டைம் கம்மியாக ஆகணும். இப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஒரு அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் யூசர் வந்து விரும்புவாங்க. நம்மளே இப்போ வந்து ஃபோனில் வந்து நிறைய ஆப்லாம் இருக்குது, நம்ம என்ன பர்பஸ்க்காக அதை டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த பர்பஸை வந்து அது என்ன ஃபுல்ஃபில் ஆக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இதை வந்து வச்சுட்டு தீர்மானிச்சுக்கிட்டு நாம் ஒரு அதாவது அல்காரிதத்தை என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அதுதான் என்னென்னா ப்ரையாரிட்டி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போஸ்டீரியரி டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, this called performance measured in this analysis actual statistics like running time and record for the algorithm execution or collected. இது வந்து இந்த போஸ்டீரியரி டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு பிசி, அதாவது ஒரு லேப்டாப்லேயோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையோ அல்லது ஃபோன்லேயோ என்ன பண்ணுறோம், அதை வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ரன்னிங் டைம் எவ்வளோ எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ வந்து அந்த இதை மீன் பண்ணி அதோட சைஸு எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குது, அந்த ஆப்பை உள்ளே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்குது, எவ்வளோ ரன்னிங் டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. அதுதான் வந்து போஸ்டீரியரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அல்காரிதம் அனாலிசிஸ் வந்து இது வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நோட் திஸ், கேன் பி டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் பேசிஸ், ப்ரையாரிட்டி எஸ்டிமேட் அண்ட் போஸ்டீரியரி டெஸ்டிங். நோட் திஸ். நெக்ஸ்ட்டு, காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். அதாவது காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா சிக்கல், அதாவது நெறிமுறை சிக்கல் என்னென்ன இருக்குது அதை நம்ம இப்போ பார்த்தோம். டைம் ஃபேக்டர் அண்டு ஸ்பேஸ் ஃபேக்டர். டைம் அப்படிங்கிறது நேர சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது காரணி, ஃபேக்டர்ஸ், அதாவது டைம் ஃபேக்டர் அண்டு ஸ்பேஸ் ஃபேக்டர் காரணி. இடக்காரணி டைம் அப்படிங்கிறது நேரத்துக்கான என்ன காரணம். அதே மாதிரி ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இடக்காரணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைம் ஃபேக்டர் அப்படின்னா, டைம் இஸ் மெஷர்ட் பை த கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன் லைக் கம்பேரிசன் இன் த ஷார்ட்டிங் அல்காரிதம். இப்போ டைம் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு இன்புட்டு கொடுக்குறோம், அந்த இன்புட்டு வந்து என்ன இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட்னா அவுட்புட் என்ன கிடைக்கிது, அந்த அவுட்புட்டுக்கு எத்தனை முறை வந்து அந்த ப்ராசஸ் எடுத்துக்குது, அந்த ப்ராசஸை வந்து உட்படுத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோயேன். அப்போ ஒரு எண்ணினுடைய தொடர்பெருக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த ஒரு 5 அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் மெமரியில் என்ன ஆகும், இப்போ 1 × 2 × 3 × 4 × 5 வரையிலும் வந்து என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வரையிலும் உள்ள எண்ணினுடைய தொடர்பெருக்களை நம்ம வந்து ஃபேக்டோரியல் வேல்யூவை கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 1, அடுத்தது என்ன பண்ணும், 1 × 2 வரும். அதோட என்ன பண்ணிக்கும், மல்டிபிள் பண்ணால் மெமரியில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அடுத்ததோடு அதாவது 1 × 2ன்னா மெமரியில் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் டைமு 2 அப்படிங்கிற வேல்யூ மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு டைமு 1ங்கிற வேல்யூ மெமரியில் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்கும், மெமரியில் 2ங்கிற வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட்டு 2ஓட என்ன இருக்கணும், 3 வந்து மல்டிபிள் ஆகணும். அப்போ 2 × 3 6. அப்போ 6ங்கிற வேல்யூ என்ன இருக்கும், மெமரியில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதோட என்ன இருக்கணும், 6 ×
4 அதோட 3 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அடுத்தது இதில் 2 இன்ட்டு 3 6 6ஓட ஏதோ ஆட் மல்டிபிள் பண்ணிக்கணும் 4 மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ வந்து என்ன வேல்யூ உங்களுக்கு கெட் ஆகும் 6 இன்ட்டு 4 அப்போ வந்து 24. அப்புறம் 24ஓட என்ன வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும் 5 அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ணிக்கணும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 120 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டைமும் அது ரன் பண்ணுறப்ப மெமரியில் ஸ்டோர் ஃபஸ்ட் டைம் 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, செகண்ட் டைம் வந்து 2ங்கிற வேல்யூ, அடுத்தது வந்து என்ன 6, அடுத்தது 24, அடுத்தது 120. இப்போ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுது அதில் போயிட்டு எத்தனை முறை வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகுது கம்பேர் பண்ணும் ஆப்ரேஷன் எதில் அதுக்குள்ளே போய் எத்தனை முறை கவுண்டிங் ஆகுது. அப்போ அதுக்கான டைம் என்ன பண்ணும் அது எடுத்துக்கும். ஓகேவா? அது வந்து டைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் ஃபேக்டர். The space is the measured by the maximum memory space required by the algorithm. இப்போ எவ்வளோ மெமரி எடுத்துக்குது நம்ம ஒரு அல்காரிதத்தை நாம் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த டைம் எவ்வளோ எடுத்துக்குது, அதுக்கான இடம் நினைவகம் எவ்வளோ எடுத்துக்குது, மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்குது, ஆக்குப்பை பண்ணிக்குது அப்படிங்கிறத கெட் பண்ணுறது தான் டைம் ஃபேக்டர் அண்டு ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். Complexity of an algorithm f of n gives the running time and or the storage space required by the algorithm in terms of n as the size of input data. The complexity of an algorithm f of n அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம், அதுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதாவது ரன்னிங் டைம் அண்ட் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ரன்னிங் ஒரு அல்காரிதத்தை நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறோம். அதுக்கான ரன் பண்ணுறப்ப அதுக்கான டைமை ரன்னிங் டைம், அதோடைய ஸ்டோரேஜ் அந்த ப்ரோக்ராம் அந்த அல்காரிதத்தை வந்து ரன் பண்ணுறப்ப எடுத்துக்கக்கூடிய அந்த மெமரி ஸ்பேஸ் அதாவது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். த டேர்ம் என் முறை அல்காரிதம் இது என்னவோ அதான் எஃப் ஆஃப் என்னன்னு கொடுத்துட்டோம். அஸ் த சைஸ் அந்த எஃப் ஆஃப் என்னுக்கு என் சைஸ் வந்து இன்புட் வந்து டேட்டாவை வந்து கெட் பண்ணிக்கும். ஓகேவா? இது வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம், டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் அப்படிங்கிறது நேர சிக்கல், அடுத்தது இட சிக்கல். அதாவது நேர சிக்கல் அதாவது காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா the time complexity is of an algorithm is given by the number of steps taken by the algorithm to complete the process. நான் இப்போ ப்ரீவியஸ் அந்த இதை பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஒரு ஃபேக்டோரியல் எண் அதாவது ஒரு எண்ணினுடைய தொடர் பெருக்கலை கண்டுபிடிக்கணும், அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் வேல்யூ. அதுக்கு என்ன பண்ணோம் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 அப்படின்னு சொன்னோம். அப்போ ஃபஸ்ட் டைமு என்ன ஆகும் ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ 1, அடுத்த டைமு மெமரியில் 2 வரும், அடுத்தது வந்து 6, அடுத்தது 24, அடுத்தது 120 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகலாம். ஒவ்வொரு முறையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எத்தனை இருக்குது, அப்போ 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கான அந்த நேரம் எடுத்துக்குது, எவ்வளோ நேரம் கவுண்டிங் ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸை எடுத்துக்கிற அந்த கால்குலேஷன் வர்றதுக்கு லாஸ்ட் அவுட்புட் வர்றதுக்கு 120ன்னு வரணும். ஏன்னா 1லேருந்து 5 வரையிலும் உள்ள எண்களினுடைய ஃபேக்டோரியல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் 1 to 5. அப்போ வேல்யூ லாஸ்ட் வேல்யூ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் 120 அப்படின்னு வேல்யூ நம்ம கெட் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எத்தனை எடுத்துக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ அந்த ஒவ்வொரு முறையும் அந்த 1ங்கிறது போய் மெமரியில் ஸ்டோர் ஆகும் பஃபரில். அடுத்த முறை என்ன ஆகுது அந்த மெமரியில் 2, அடுத்தது 6, அடுத்தது 24, அடுத்தது 120, லாஸ்ட்டில் கெட் பண்ணுறப்போ 120ன்னு வரும். இதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்கார்ட் டு ரன் டு இட்ஸ் கம்ப்ளீஷன். அந்த கம்ப்ளீஷன் ஆகிற வரையிலும் அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அந்த வேல்யூ. ஓகேவா? The space complexity of an algorithm is the amount of memory required to run to its completion. Okay? Next, space complexity. The space complexity a fixed part, a variable part அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். அதே தான் ஃபிக்ஸ்டு பார்ட்ஸ் அப்படின்னா நிலையான பகுதி, வேரியபிள் பார்ட் வேரியபிள் அப்படின்னா மாறும் தன்மையுடைய
பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். The fixed part is defined as the total space required to store certain data and variable for an algorithm. For example, simple variable and constant used is an in an algorithm. இப்போ நம்ம வேரியபிள் இப்போ வேரியபிள் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோயேன். அப்போ அந்த எக்ஸுங்கிற வேரியபிள் 5ங்கிற வேல்யூவை என்ன இருக்குது மெமரியில் ஸ்டோர் பண்ணுது. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது 5. எக்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம தெரியும் எனி வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனி ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் அதை வந்து வேரியபிள் சொல்லுவோம். அதில் கொடுக்கக்கூடிய வேல்யூவை என்னன்னு சொல்லுவோம் கான்ஸ்டன்ட்ஸ். அதான் ஃபிக்ஸ்டு பார்ட். இப்போ நிலையானது. ஓகேவா. வேரியபிள் பார்ட் இஸ் டிஃபைன் அஸ் த டோட்டல் ஸ்பேஸ் ரெக்கார்ட் பை த வேரியபிள் விச் சைஸ் டிஃபென்ஸ் ஆன் த ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் iteration. For example, recursion used to calculate factorial of a given value. இப்போ நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸாக. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் வேல்யூ அதே தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த வேல்யூவில் இப்போ எக்ஸுக்கு நம்ம வேல்யூ என்னென்னு கொடுத்தோம் 5ன்னு கொடுத்துட்டா ஃபிக்ஸடு, அது கான்ஸ்டன்ட். எக்ஸோடைய வேல்யூ 5. இப்போ நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா ஒவ்வொரு முறையும் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது சுழற்சி முறையில் எத்தனை முறை அது வந்து ரன் ஆகுது அந்த வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு. நம்ம இது வந்து C++லேயே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா. C++ல நம்ம ப்ரோக்ராமிங் வந்து இந்த ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் 11th படிச்சிருக்கோம். ரெக்கர்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கர்ஷன் மீன்ஸ் காலிங் இட் செல்ஃப். அந்த ப்ராப்ளம் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் அதனுடைய சைஸு டிஃபெண்ட் ஆன் த ப்ராப்ளம் ஐட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கர்ஷன் யூஸ் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் வேல்யூ. அப்போ அந்த வேரியபிள் ஆகுது என்ன ஆகுது மாறுது வேல்யூ. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம் அந்த லூப்பிங்கில் அந்த அது சுழற்சி முறையில் போகிறப்ப ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும் 2, அடுத்தது 6, 24, அப்புறம் 120. ஓகேவா. அப்போ ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுது வேல்யூ ஆனது சேஞ்ச் ஆகும். அது வந்து வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தோடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? எஃபிஷியன்சியான அல்காரிதம் என்ன? எஃபிஷியன்சின்னா செயல்திறன். ஒரு பெஸ்ட் அல்காரிதம் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு எதை சொல்லலாம். இந்த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் டிஃபைன் அஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் யூஸ்டு பை த அல்காரிதம். ஓகேவா. நெக்ஸ்ட் an algorithm must be analyzed to determine its resource usage. The efficiency of an algorithm can be measured based on the usage of different resources. Next பார்த்தீங்கன்னா method for determining efficiency. The efficiency of an algorithm depends on how efficiently it use time and memory space. ஒரு எஃபிஷியன்ட்டான அல்காரிதம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? குறைவான டயத்தில் மெமரி ஸ்பேஸும் என்ன இருக்கணும் லெஸ்ஸாக இருக்கணும், டைமும் எப்படி இருக்கணும் குறைவாக இருக்கணும். அதில் நாம் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதுக்கான ஒரு அல்காரிதத்தை ரைட் பண்ணுறது. அதுதான் என்ன எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம். The time efficiency of an algorithm is measured by the different factors. அதாவது ஸ்பீடு அதோடைய வேகம். அடுத்தது ஸ்பீடு வந்து அதாவது மெஷின் நம்ம இப்போ ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையோ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோன்னா அதோடைய ஸ்பீடு அந்த ஒவ்வொரு சிஸ்டம் ஒரு லேப்டாப் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஒரு நாள் அதோடைய ரேம் கெப்பாசிட்டி. இப்போ ஃபோன்லேயே நிறைய கெப்பாசிட்டி இருக்குல்ல. இப்போ 2 GB ரேம் ஃபோன் இருக்குது, 4 GB இருக்குது, 5 GB இருக்குது. அப்போ வந்து அது எந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்மளுடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 4னா கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், அதோடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதே இதில் 2 GB அப்படின்னா அது என்ன இருக்கும் ரேமு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் இல்லையா, அதுதான் பேஸ் பண்ணி. அப்போ ஒரு எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அண்டர் டைம் அண்டு மெமரி ஸ்பேஸ். ஓகேவா. அப்போ ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷினோட இப்போ நம்ம எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எதில் அதை வந்து பொறுத்து போகிறோம் எஃபிஷியன்ட்லியாக இருக்க போகுது அப்படின்னா ஸ்பீடு, அந்த எந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் வளங்கள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை என்ன பண்ணிக்கலாம் நாம் கொடுக்கக்கூடிய அல்காரிதம் தான் எஃபிஷியன்ட்லியாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ். கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பான், அதாவது நம்ம வந்து இதுவும் நம்ம 11th படிச்சிருக்கோம். வாட் இஸ் மீன் கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். கம்பைலர்னால் என்ன பண்ணணும்னா நம்ம அதாவது இன்டர்பிரட்
அது பில்டிங், அதாவது ஒரு ஒரு தகவலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும், பில்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நம்ம கொடுக்கக்கூடிய என்ன இன்ஃபர்மேஷனோ அதை என்ன பண்ணும், இன்னும் அது மெஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடியது. அதாவது தொகுப்பான் அப்படின்னு சொல்லுவோம். தொகுத்து மாற்றி, அதாவது இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஏதாவது ஸ்பீச் தெரியாதவங்க வந்து, அதாவது மொழி தெரியாதவங்க நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இடையில ஒரு இன்டர்மீடியேட்டராக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து நமக்கு புரியக்கூடிய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கம்பைலர் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஒரு கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலர் என்ன பண்ணோம்னா, நாம் என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ, கோடிங்ஸ் கொடுக்குறோமோ, அதை மிஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றி அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அது வந்து சாஃப்ட்வேர் டூல்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்து என்ன இருக்கும், அந்த அல்காரிதத்தோட எஃபிஷியன்சியை நம்ம தீர்மானிக்கலாம். அடுத்தது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அந்த சிஸ்டத்துலேயோ அல்லது லேப்டாப்பில் எதில் வேணாலும் நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த அல்காரிதத்தை க்ரியேட் பண்ணுறோம், ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தீர்மானிக்கலாம். அடுத்தது வால்யூம் ஆஃப் டேட்டா ரெக்கார்டு. அதில் எவ்வளோ டேட்டாஸ் நாம் கொடுக்க போகிறோம், அந்த அதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அது எவ்வளோ டேட்டா ஸ்ட்ரக்சராக அது எடுத்துக்க போகுது, அதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஒரு எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதத்தை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதை வச்சு தான் அதை தீர்மானிக்க முடியும். ஸ்பீடு, கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு, வால்யூம் ஆஃப் டேட்டா ரெக்கார்ட். நெக்ஸ்ட்டு அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். வாட் இஸ் மீன் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்? இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. நெறிமுறை யுக்தி. ஸ்ட்ராட்டஜிஸ் மீன்ஸ் யுக்தி, வழிமுறை, யுக்தி அப்படின்னு சொல்லலாம். என்ன யுக்தியை கையாண்ட, என்ன வழிமுறையை கையாண்ட. A way of designing algorithm is called algorithmic strategies. ஒரு அல்காரிதத்தை வடிவமைக்கக்கூடிய அந்த வழிமுறையே தான் என்னன்னு சொல்கிறோம், நெறிமுறை யுக்தி, அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது இட நேர மாறுபாடு. இதுவும் அதே இது பேஸ் பண்ணி தான். அதாவது இடைநேர மாறுபாடு, ஸ்பேஸ் டைம் ஆர் டைம் மெமரி ட்ரேட் ஆஃப் இஸ் எ மாற்றங்கள் ஸ்பேஸ். அதாவது என்ன ட்ரேட் ஆஃப் இஸ் அப்படிங்கிறது, அதாவது இட நேர மாறுபாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாற்றங்கள் என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. த மெமரி ட்ரேட் ஆஃப் இஸ் எ வே ஆஃப் சால்விங் இன் லெஸ் டைம் பை யூஸிங் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். குறைவான நேரத்தில் அதிகமான மெமரியை எடுத்துக்கிட்டு ஒரு அல்காரிதத்தை வந்து நாம் சால்வ் பண்ணோன்னா, அல்காரிதத்தை க்ரியேட் பண்ணோன்னா அதை என்னன்னு சொல்லணும்னா ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது அப்படி அதே பாரு. ரெடியூஸ் த ரன்னிங் டைம் அட் த காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் மெமரி யூஸ்.